Hi, welcome to week 6. This week is about an interesting part of your body, which is your brain. Uh, so, we always have this idea that this brain is amazing, it is equivalent to so many computers. Uh, if you are brainy, then you must have got the skills from your family genetics அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் வந்து ஜெனட்டிக்கா வந்து பிரில்லியண்டா இருக்காங்க. பிரெய்னி சைல்டா இருக்காங்க. அவங்க ஃபேமிலிலயே எல்லாருமே வந்து ஜீனியஸா இருக்காங்க. அப்படின்ற வார்த்தையில நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் லைக் யுவர் ஃபாதர், லைக் யுவர் மதர் அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா, அ நம்மளோட பிரெயின், நம்மளோட பாடியில அந்த ஜெனடிக்கல் மேக் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 20% தான் வந்து நம்ம அவங்க அந்த ஜெனடிக்கா அ உள்ளயே தானா வந்து அந்த ஜெனடிக் காம்போனன்ட்லாம் நம்ம வந்து உள்ள அ டெவலப் பண்றோம். பட் அதர் 80% வந்து அந்த பெர்சனோட சைல்ட்ஹுட் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அவங்களோட பாசிட்டிவான என்விரான்மென்ட் இதெல்லாம் தான் வந்து அந்த பிரெயின செதுக்குது. பிரெயினோட கனெக்ஷன்ஸ கிரியேட் பண்ணுது. ஸோ இஸ்ன்ட் இட் அமேசிங்? ஸோ இத வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து இத இந்த பிரெயின வந்து அமேசிங்கா பில்ட் பண்ணலாம். பிரெயின அழகா வந்து மோல்ட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம எவ்வளோ அழகான இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு இல்லையா? ஸோ பிரெயின் பத்தி நமக்கு என்ன தெரியும்? பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரெயின் வந்து ஒரு பெரிய ஆர்கன். இங்க தலையில இருக்கு. அது ஒரு 3 3 பவுண்ட்ஸ் வெயிட் அவ்வளோதான் இருக்கு. ஓகே. அ அண்ட் பிரெயின்ல வந்து லோப்ஸ் இருக்கு. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பிரெயின்ஸ் இருக்கு. ரைட் சைடு பாடி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு பிரெயின் பண்ணுது. லெஃப்ட் சைடு பாடி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் ரைட் சைடு தான் பார்த்துக்குது. ஸோ இத பத்தி நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ 2 பிரெயினும் வந்து ஆல் டுகெதர் சேர்ந்து தான் வொர்க் பண்ணுது. 2 பிரெயினுக்கும் தனித்தனியான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 2 பிரெயினும் சேர்ந்து கனெக்டடா இருந்தா தான், அந்த கனெக்ஷன்ஸ் வளர்ந்தா தான் வந்து அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ்ல வந்து அவங்க எக்ஸெல் பண்ண முடியும். அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்கில் டெய்லி அ ஒவ்வொரு சின்ன விஷயம் நம்ம பாடி பண்றதுக்கும் பிரெயின் தான் வந்து இட் இஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சிக்னல்ஸ் போயிட்டு நம்மள வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ரியாக்ஷன் எல்லாத்தையும் குடுக்க வைக்கிறது நம்மளோட பிரெயின் தான். ஓகே. இந்த பிரெயின் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வூம்ப்ல நம்ம அ குழந்தை வந்து நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போதுல இருந்தே பிரெயினோட கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சிருப்பேன். அந்த நியூரான்ஸ் பிக்சர். ஒரு குழந்தை வந்து பிரெயின் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஆனா, அது எவ்ளோ பெருசுங்கிறத விட, உள்ள எவ்ளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல தான் ஒரு பெர்சனோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஐன்ஸ்டீனோட பிரெயின வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து ஒரு பெரிய ஜீனியஸ். அவரோட பிரெயின் அவர் ஏன் அவ்ளோ ஜீனியஸா இருந்தாரு? அந்த ஸ்கில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவரோட பிரெயின வந்து பிரிசர்வ் பண்ணி அத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவரோட பிரெயினோட வெயிட் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஹெவியா இருந்தது. மத்த நார்மல் பிரெயின்ஸ விட. அது மட்டும் இல்லாம, அவரோட கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த 2 பிரெயின்ஸ் கார்பஸ் கொலோசம் சொல்லுவாங்க. அந்த சென்டர் ஆஃப் த பிரெயினோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த ஏரியாவோட கனெக்ஷன். அது வந்து ரொம்ப ஹெவியா, ஃபுல்லி கனெக்டடா இருந்ததுன்னு அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஹெவி கனெக்ஷன்ஸ் வந்து எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த ஏர்லி இயர்ஸ்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்லயே நல்ல கனெக்ஷன் இருக்கும். பிளஸ் ஒரு ஃப்ரீ திங்கிங், ஃப்ரீ பிளேயிங், நல்லா எம்பவர்டா ஒரு தைரியமான குழந்தையா, இண்டிபெண்டன்ட்டான குழந்தையா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, அந்த கனெக்ஷன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்ப குடுக்குற பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ். ரைட்? நம்ம ஃபேமிலில வந்து சிச்சுவேஷன் எப்பவுமே ஒரு குழந்தைய ஹேப்பியா வச்சிருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நெறைய கத்துக்கணும், நெறைய பார்க்கணும், நெறைய படிக்கணும், நெறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அது இருந்தா தான் அந்த பிரெயின்ல கனெக்ஷன்ஸ் வந்து வளரும்.
அது இந்த வயசுல தான் அதிகம் வளரும். ஸ்கூலுக்கு போய் கத்துப்பாங்க, படிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். பட் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க ஆக்சுவலி தேர் ஒன்லி ஒரு செட் ஆஃப் லெசன்ஸ் இருக்கு. அந்த லெசன்ஸ படிக்கணும், மக் பண்ணணும், எழுதணும், திருப்பி அதே மக் பண்ணணும். ஒரு பெரிய அனாலிட்டிக்கலா ஒரு கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா பிரெயினுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. ஒரு ஐன்ஸ்டைனோட பிரெயினும், ஒரு சைல்டோட பிரெயினும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைனோட பிரெயின் அந்த சைல்டோட பிரெயின்ல ஒரு 1 ஆர் 2% அளவுக்கு தான் அந்த இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஐன்ஸ்டைனே வந்து பிரெயின வந்து அவரோட பிரெயினோட ஹோல் கெப்பாசிட்டியே வந்து அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே அவரு பெரிய ஜீனியஸா இருக்காரு. பட் வெராஸ் பிரெயினோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இன்க்ரீசிங்கா இருக்கு. ஸோ ஆல் தட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் அந்த ஏர்லி இயர்ஸ்ல பிரெயின நம்ம எவ்வளோ ஸ்டிமுலேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் நெறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சென்சரி ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்ன அ மண்ண தொடுறது, கல்ல தொடுறது, மண்ண பொறுக்கி போடுறது, மண்ல எழுதுறது, இதெல்லாமே வந்து பிரெயின்ல ஒரு சில கனெக்ஷன்ஸ கிரியேட் பண்ணுது. நான் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ்ல பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல பிசிக்கலா பாடிய வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மசில்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ற மாதிரி மசில் மெமரி கிரியேட் பண்ற மாதிரி இந்த பிரெயின்லயும் வந்து we can கிரியேட் கனெக்ஷன்ஸ். ஸோ மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்டெலிஜென்சஸ் நம்ம வந்து கிண்டல் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைல்டோட ஓவரால் இன்டெலிஜென்ஸை நம்ம சின்ன வயசுலயே வந்து பண்றோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா பிளாஸ்டிசிட்டி இருக்கு. The brain is highly plastic. அதாவது நம்ம ஒரு விஷயத்த குடுக்க குடுக்க சேஞ்ச் பண்ண நம்ம பிரெயின் அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஈவன் ஒரு 40 இயர்ஸ்ல கூட ஒரு பர்சனால ஸ்விம்மிங் கத்துக்க முடியும். இந்த பாடி வந்து அதை ஏத்துக்கும் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ் நம்ம ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் நம்ம பிரெயினால அது பண்ண முடியும். நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தினமும் அது வந்து நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஸோ இதுதான் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். ஸோ அந்த 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஹைலி பிளாஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்ல மேத்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் அவங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரெண்டு நியூரான்ஸ்க்கு நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஸோ அதுதான் பிளாஸ்டிக். இதெல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு பொறுமை வேணும், ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். ஸோ ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பர் டே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இந்த பிரெயினோட கெப்பாசிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பர்டிகுலரா நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது ரைட் பிரெயின் பத்தி. ரைட் பிரெயின் இஸ் த எமோஷனல் பிரெயின் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரைட் பிரெயினால தான் முடியும். லெஃப்ட் பிரெயின் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரைட் பிரெயினோட லாங் டேர்ம் மெமரி கெப்பாசிட்டியை ரீடைன் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல தான் நம்ம ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸ்கூலுக்கு போய் அவங்க ரைட் பிரெயினை பெருசாக ஆக்டிவேட் பண்றது இல்லை. வெரி லெஸ் அன்லைக்லி அட்லீஸ்ட் இந்த இந்தியன் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம்ல what we do in the school is just mugging up, just producing it. இல்லையா? ஒரு ஒரு 1 2 3 ஜஸ்ட் அந்த நம்பரா மார்க் பண்ணி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களே தவிர அந்த குவான்டிஃபிகேஷன் அந்த டைமுக்கு கவுண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவா இன்ட்யூட்டிவா போட்டோகிராஃபிக் மெமரியோட எல்லாம் சேர்ந்து பண்றது இந்த ரைட் பிரெயின் தான். ஒரு ரைட் பிரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி ஒரு ஃபியூ இயர்ஸ் உள்ள வரைக்கும் தான் வந்து அது ஹையா இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த பிரெயின்ல இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிரெயின் தானா கட் பண்ணிடும். நம்ம ஒரு சில விஷயத்த வந்து சின்ன வயசுல அடிக்கடி பண்ணிட்டு இருக்கோம், இப்ப ஞாபகம் இருக்கும், இப்ப வந்து மறந்துருக்கும், அது டச்சே இல்லாம. அது ஏன் அப்படின்னா நம்மளால திருப்பி பண்ண சொன்னா பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், பட் அந்த ஸ்ட்ராங் எபிலிட்டி டு டூ வந்து இப்ப இருக்காது. ஏன்னா வந்து அந்த பிரெயின் தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசாக கட் பண்ணி விட்டுரும். ஸோ அது பேர் ப்ரூனிங் சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஏர்லி ஏஜ்ல ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ள ப்ரூனிங்கிற ப்ராசஸ் வந்து அதிகமா நடக்கும். ஸோ இந்த ரைட் பிரெயினோட எபிலிட்டியை நம்ம அதுக்குள்ள கிண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த எபிலிட்டிஸை ரிட்டைன் பண்ணலாம், நல்லா ஸ்ட்ராங் படுத்தணும். மெயின் பார்ட் ரைட் பிரெயின் எஜுகேஷன். ரைட் பிரெயின் எஜுகேஷன் பத்தி ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்மளோட சைல்டுக்கு ஸ்டடீஸ் லேர்னிங் இதுதான் நம்ம கோலா இருக்க போகுது. நல்லா படிக்கணும், நல்ல ஜாப் செய்யணும், நல்லா புரிஞ்சு படிக்கணும், ஈஸியா படிச்சிருக்கணும், தானா படிச்சுக்கணும், அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்கு இல்லையா? அதை பண்றதுக்கு நம்ம வந்து ரைட் டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணோம்னா அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் எல்லாம் ரீட்டைன் ஆகும். எக்ஸலண்டா வந்து ரீட்டைன் ஆகும். அவங்களுக்கு வந்து படிப்பு மேல ரீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜஸ்ட் ரீடிங் பண்ணாவே வந்து நிறைய விஷயம் கத்துக்கிறது எல்லாமே ரீடிங் நினைச்சோம். இன்க்ரீஸ் மெமரி ரிட்டன்ஷன் ரைட் பிரெயின் நம்ம ஸ்கில் ஸ்டிமுலேட் பண்ணலாம். மெமரி ரிட்டன்ஷன் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த டக்குன்னு மெமரைஸ் பண்ணிக்க முடியும். அந்த போட்டோவை பார்த்தாலே கனெக்ட் பண்ண முடியும். போட்டோகிராஃபிக் மெமரி ரீடிங் ஸ்கில்ஸ் ஸ்பீடா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா படிச்சிருவாங்க, சீக்கிரம் கத்துப்பாங்க. அண்ட் லாங்குவேஜஸ் பார்த்துக்கிட்டோம்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் அவங்களால கத்துக்க முடியும். ஒரு 5 இயர் 6 இயர் சைல்டுக்கு நம்ம வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் ஈஸியா. ஆனா ஒரு 10 இயர் சைல்டுக்கு அந்த ஏஜுக்கு நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்க முடியும், அந்த கஷ்டமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் எல்லாருக்குள்ளயும் அந்த இன்ட்யூஷன் இருக்கும் தெரியுமா? என் மனசுல ஆழ் மனசுல தோணுது, இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன். அந்த மாதிரி இன்ட்யூஷன் ஸ்கில் எல்லாம் ரைட் பிரெயின், எமோஷனல் பிரெயினோட அந்த ஸ்கில் எல்லாமே கூட இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹைலி கிரியேட்டிவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரைட் பிரெயின் எஜுகேஷன். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லேர்னிங் இதை பண்ணாதான் பிரெயினோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம குழந்தை வந்து வீட்டுல மற்றவங்க எல்லாம் வந்து ஜீனியஸா இருக்காங்க, நம்ம குழந்தையும் ஜீனியஸா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது. இந்த எபிலிட்டி இருக்கும் கண்டிப்பா. பார்த்து நிறைய கத்துப்பாங்க, பார்த்துதான் கத்துப்பாங்க. அந்த எக்ஸ்போஷர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு எக்ஸ்போஷர் கொடுக்கணும், சின்ன வயசுலயே புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், பிரிண்ட், அதை பார்த்து கத்துக்கணும், அதை பார்த்து படிக்கணுங்கிற ஆர்வத்தை நம்ம சின்ன வயசுலயே கிரியேட் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் சைல்டுக்கு வந்து போர்டா இருப்பாங்க, ஒரு விளையாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். போர்டம் இஸ் வெரி குட். உங்க போர்டா இருந்தாதான் புதுசா திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புதுசா ஏதாவது விளையாட ஆரம்பிப்பாங்க. போர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் கொடுக்குறதோ இல்ல ஒரு கார்ட்டூன் போட்டு விட்டு உட்கார வச்சிடுறது, ஒரே இடத்துல உட்கார வச்சிடுறோம், அதெல்லாம் பண்ணோம். ஆக்சுவலி பிரெயினுக்கு நம்ம பெனிஃபிட்டா நம்ம எதுவும் பண்ணல. அண்ட் ஆல் தீஸ் ஏர்லி எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து நம்ம சைல்டோட பிரெயினை மோல்ட் பண்ணும். இந்த செஷனோட லாஸ்ட் பார்ட் வந்திருக்கோம். எப்படி நம்ம வந்து மெத்தடாலஜில கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுல என்னென்ன பண்ணுவோம்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஓகே, சர்டன் கார்ட்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டா ஃபிளாஷ் பண்ணலாம். ஓகே, வெரி 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 ஃபாஸ்ட், லெஸ் தென் 1 செகண்ட்குள்ள நம்ம ஃபாஸ்டா ஃபிளாஷ் பண்ணணும் கார்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸோட மெயின் திங். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே குழந்தைங்களை வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு, ப்ரீதிங் எக்ஸசைஸ் எப்படின்னா ஜஸ்ட் இன்ஹலேஷன் அண்ட் ஸ்லோ எக்ஸலேஷன் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி
சின்ன பிரீத்திங் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்கலாம். அப்ப அவங்க ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ். அண்ட் இந்த செஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ஃபா மியூசிக் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அண்ட் ஐ வில் ஆல்சோ சென்ட் அ லிங்க். ஆல்ஃபா மியூசிக் நீங்க வந்து ஆஹ் ஆஹ் அந்த மியூசிக்கை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா பிரெயினோட சர்டன் வேவ்ஸ் ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ரொம்ப டீப்பா இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்ன படிச்சாலும் அது வந்து நம்மளோட பிரெயின்ல இருந்து தானா வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அது வந்து ரொம்ப மெமரி ஹை ரீடென்ஷனுக்காக சப்கான்ஷியஸா வந்து ஆஹ் ஆஹ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நேரம் அப்படி படிக்கிறது வந்து சப்கான்ஷியஸ் கிடையாது. பட் இஸ் ஜஸ்ட் அ கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ்ங்கிறது உள்ள இன்னும் இன்டர்னல் லெவல். அது வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம்னா ஆல்பா மியூசிக் பண்ணுவாங்க. இல்ல தூக்கத்துல வந்து தூக்கத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளால படிக்க முடியாது. ஆனால் ஆல்பா மியூசிக் போட்டோம்னா சர்டன் வேவ்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து ஆக்டிவேட்டா இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சிச்சுவேஷன். என்விரான்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெய்லி நம்ம வந்து இந்த செஷன்ஸ் ஒரு 5 to 10 minutes பிளான் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கணும். டெய்லி ஒரே இடத்துல டிசைட் பண்ணிட்டு நல்லா லைட்டிங் இருக்கிற ஏரியாவா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இருக்கிற ஒரு ஏரியாவா, ப்ரிஃபரபிளி ஆன் த ஃப்ளோர். பெட் வந்து டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கலாம். பெட்டை விட ஃப்ளோர்ல உட்காந்து பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிப்பேரிங் த என்விரான்மெண்ட். Okay. So material preparation will be discussed.